விஜய் அவர்கள் கரூரை விட்டு கிளம்பிட்டாரு. அவர்லாம் ஒரு திராணியற்றவர். நானும் சொன்னேன், அவர் அங்க இருந்திருக்க வேண்டும், அங்க இருந்திருந்தாதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்க வேண்டும், அங்க இருக்கக்கூடிய மக்களுடன் மக்களாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். பட் அந்த இடத்துல விஜய் அவர்கள் கிளம்பி போயிட்டாரு, அவர் ஒரு தொடை நடுங்கி, அவர்லாம் தலைவரா பாரு, எங்க தலைவர் நடுராத்திரியில வந்து நின்னாரு இப்படின்னு சொல்ற உருட்டுக்களை நீங்க பாத்தீங்கல்ல. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் தூக்கி போட்டிருக்காங்க. எஸ், கரூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான காவல்துறை ஆய்வாளர் தான் எங்களை கால் பண்ணி, சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கு கால் பண்ணி, விஜய் அவர்களும் தாவேகா கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் யாரும் கரூர்ல இருக்காதீங்க, உடனடியா சென்னைக்கு போயிருங்க, இல்லாட்டி எங்கேயாவது போயிருங்க, நாங்க காவல்துறையினுடைய எஸ்கோர்ட் வாகனத்தை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாகனத்துக்கு எஸ்கோர்ட் கொடுத்து அங்கிருந்து விஜய் அவர்களை கிளப்பி விட்டதே யார் தானா? காவல்துறை தானா. அந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட பேசினதுல இருந்து எல்லா எவிடன்ஸும் இப்போது எங்க போயிருச்சு? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருச்சு. அப்ப இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அப்ப மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம காவல்துறை இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் கரூரை விட்டு கிளம்பி இருக்க மாட்டார். அப்ப விஜய் அவர்களை கரூரை விட்டு கிளம்ப வைப்பதற்காகவே ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் கால் பண்ணி போயிருங்கன்னு சொல்லி அங்க அவங்க சொல்லி, இந்த பக்கம் மீடியா எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுது, ஒரே நிமிஷத்தில் ஓடிவிட்டார் விஜய் அவர்கள், ஓடிவிட்டார் விஜய் அவர்கள் அப்படிங்கிற பரப்புரையை செய்தார்கள். இந்த இடத்துல அரசியல் உங்களுக்கு புரியுதா? இனி இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க, இங்க இருந்து உங்களை கிளப்பி விட்டுட்டு அவன் ஏன் இல்லாம போனா பாத்தியா, அவனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை புலம்ப வைத்து அதை வீடியோவா வெளியில விட்டு அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நபர்கள் யாராக இருப்பார்கள்? அவங்க தான் உண்மையிலேயே பின அரசியல் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நாம சொன்னது விஜய் அவர்கள் அங்கே நின்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற உண்மையான கருத்தை. ஆனா அவனுங்க முன்வைத்தது நீ விஜய் அவர்கள் நிற்கவே இல்லை, அவர் வெறும் தொடை நடுங்கி அப்படின்னு சொல்லி அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு உண்மை வெளியில வரும்போது இதை எப்படிடா முட்டு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இதுவே உங்களால முட்டு கொடுக்க முடியாதுன்னா அடுத்தடுத்ததா ஏகப்பட்ட கேள்விகளை உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இந்த வழக்கு அப்படிங்கிறது தாவேகா தரப்பு வழக்கு மட்டும் கிடையாது. தன்னுடைய மகனை இழந்த ஒரு தந்தை, அதே மாதிரி தன்னுடைய சகோதரியை இழந்த ஒரு குடும்ப உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சில நபர்களும் இதுக்குள்ள இருக்காங்க. அதுல அந்த சகோதரர்கள் இல்லாட்டி அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, அவங்க சார்பா ஒரு கேள்வி கேட்கப்படுது. இறந்த அந்த நைட்டு 36 நபர்கள் இறந்துட்டாங்க, 30க்கும் அதிகமான நபர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருக்குமே போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது எப்படி நிகழ்ந்தது? விடிய காலையில 4 மணிக்கே அவங்களுடைய உடல் ஏன் எரிவூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது இப்பதான் பெருசா வருது. 4 மணிக்கே சில உடல்களை எரிச்சிருக்காங்க. 4 மணிக்கே எரிச்சிருக்காங்க. 30க்கும் அதிகமான நபர்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அந்த இடத்துல எத்தனை டெஸ்க் இருந்துச்சு? அங்க இத்தனை நபர்களுக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணது தப்பு கிடையாது, பட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்தார்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலிடான கேள்வி. இந்த கேள்விய தமிழக அரசாங்கமோ இல்ல இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோ உண்மையா இந்த பிரச்சனையில யார் தவறு செய்தார்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தவங்க கேட்டிருந்தாங்கன்னா இதுல மாட்ட வேண்டியவங்க மாட்டியிருப்பாங்க. சரி, இதுல எப்படி இனிமே மாட்டுவானுங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய சட்டம். இனிமே சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறத போஸ்ட்மார்ட்டம் 30 பேருக்கு நீங்க பண்ணிருக்கீங்கல்ல, எந்தெந்த டாக்டர்ஸ் எவ்வளவு நேரம் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்றால் அங்க வந்த டாக்டர்ஸ், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், அவங்க எப்படி அந்த பிணங்களை அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்தார்கள், அதன் பிறகு 4 மணிக்கே ஏன் சில உடல்கள் எரியூட்டப்பட்டது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வெளிவரும்போது யார் சிக்குவாங்க மக்கா? கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. இப்போ யாருக்காவது முட்டு கொடுக்க முடியுமா? இதுக்கே அப்படி